டோல்கேட்டில் பழம் விற்கிது ஒரு அம்மா, விக்கிரவாண்டி டோல்கேட்டில் 5 பிள்ளைய மாஸ்டர் டிகிரி படிக்க வச்சிருச்சு. அந்த அம்மா படிக்கலை, அதுக்கு கணவர் இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, சொத்து பத்து இல்லை. ஆனால் படிக்காத அந்த அம்மா 5 பிள்ளைய மாஸ்டர் டிகிரி படிக்க வச்சிருச்சு. 4 பொண்ணு ஒரு பையன், 3 பேர் அதில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. பழம் விற்கிறது ஈஸியான வேலை கிடையாது. 100 காரை பரிதாபமாக மூஞ்ச வச்சு பார்த்தா தான் ஒருத்தன் பழம் வாங்குவான். அப்படி உழைச்சி ஒரு படிக்காத ஒரு அம்மா தான் பிள்ளைங்களை இவ்வளோ உயர்த்திட்டாங்க. ஆனால் படித்த நம்ம வாழ்க்கையை எதிர்காலத்தில் என்ன பண்ண போறோம்னு கூட நமக்கு தெரியல. நம்ம அப்பா அம்மாவை அடுத்து இதே அளவுக்கு நன்றி கடனை திருப்பி செலுத்துவோமா தெரியல. அப்போ ஒரு படிக்காதவங்ககிட்ட இருந்த தைரியம், நம்பிக்கை, அவ படிச்சிருக்கா, இந்த சமூகத்தில் தன் பிள்ளைகளை எப்படி அவ அவமானப்படாமல் இருந்திருப்பாளா, கஷ்டப்படாமல் இருந்திருப்பாளா. ஆனால் அவட்ட பொறுமை இருந்தது, உழைப்பு இருந்தது, எல்லாத்தையும் தாங்கிக்கிற பக்குவம் இருந்தது. ஆனால் நம்ம இந்த காலத்தில் நாம் அடுத்த எதிர்காலத்தில் எப்படி இருந்து நம்ம கடமையை நிறைவேற்ற போகிறோன்னு படித்த நமக்கு ஒரு தெளிவு இல்லைன்னா, அப்போ இந்த படிப்பால் ஏன் மாற்றம் வரல? ஏன்னா இந்த படிப்பு ஏன் படிக்கிறோன்னு சொல்லி தரல, அதை நம்ம கேட்கல. கேள்விக்குள்ள எதுக்கு படிக்கணும், ஏன் படிக்கணும்? இது அறம் சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த கல்வியாக இருந்தால் தான் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் இருந்த நம்ம அப்பா அம்மாட்ட இருக்கக்கூடிய அந்த பண்புகள் நிறையா நிறைந்திருந்தது. ஆனால் படிக்கலை. ஆனால் இப்போ நம்ம நிறையா படிச்சிருக்கோம், ஆனால் பண்புகள்லாம் இப்போ நம்ம கையில் இல்லை, குறைஞ்சிருச்சு. மெயினாக போராடுற குணம். அதனால தான் நிறைய பேரால் நம்ம கஷ்டம் வந்தால் நம்மளால் தாங்க முடியும்னே தெரியல, உடஞ்சிடுறாங்க.